ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவிய சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. நாளை 25/1/2026 தை மாதம், விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 12ஆம் தேதி வளர்ப்பிறை கூடிய சப்தமி திதி. மேலும் ஞாயிற்றுக்கிழமையில் வருவதை மிக மிக நல்ல பலன்களை தரும். 7 மங்கைகளை தரிசிக்க இருக்கின்றார்கள் பல அடியார்கள். ஆனால் தேனி மலையில் கிரிவலம் வருவது அளவற்ற சித்தர்களுடைய தரிசனமும் ஆசிகளும் அற்புதமாக கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகிலே காரையூர் கொப்பனாம்பட்டி அருகில் உள்ள 6 முகத்துடன் முருகன் அற்புதமாக அருளும் உன்னத மலைத்தலமே இந்த தேனிமலை. இங்கு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முத்துக்குமர சுவாமியாக முருகன் அருள்பாலிக்கின்றார். நமது வாத்தியார் இந்த மலையை பற்றி மிக மிக அருமையாக பெரிய விளக்க உரை கொடுத்திருக்கிறார். இப்படி சித்தர்கள் சூக்ஷ்ம வடிவில் தியானம், சதா சர்வகாலம் சூக்ஷ்ம வடிவில் தியானம் புரிகின்ற குகைகள் ஏகப்பட்டது நிறைந்த சிறிய மலைக்கோயில். இப்படி ஸ்ரீ பெருமானந்த சுவாமி பெரும் சித்தர், அவருடைய ஜீவாலயம் அருகில் உள்ளது. இப்படிப்பட்ட அதி அற்புத மலைக்கோவில்தான் இந்த தேனிமலை. சித்தர்கள் இன்றைக்கும் தினமே எப்பொழுதுமே கிரிவலத்துடன் வழிபாடு செய்யும் மலைக்கோவில் இந்த தேனிமலை. கிரிவலம், பாத யாத்திரை போன்ற கடுமையான விரத காலங்களிலே உண்ணா நோன்பு நியதிகள் அதற்காக தளர்த்தப்படுகின்றது. காலில் செருப்பு இல்லாமல், ஆண்கள் வேஷ்டி இடுப்பில் துண்டு அணிந்தும், பெண்கள் மடிசாரி முறையிலே புடவை அணிந்தும் முன் வகிடு எடுத்து குங்குமத்திலகம் இட்டு கிரிவலம் வர வேண்டும். ஒட்டுப்பட்டு வைத்து வராதீர்கள், செல்லவே வேண்டாம், பலன் கிடைக்காது. இதை பலமுறை சொல்லியாச்சு. தலைவிரி கோலமாக இருக்கின்ற அவல நிலை ஒரு பெரிய நிகழ்ச்சியில் மாட்டிக்கொள்வார்கள். செய்யாத தவறில் போய் மாட்டிக்கொண்டு விழிக்க இருக்கின்றார்கள். இதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். யாரும் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. குழந்தைகள், குறிப்பாக பெண்கள், தனது பாதுகாப்பை தானே தளர்த்தி கொண்டு வலையில் சிக்கி விழுகின்ற காலம் வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறது நிலைமை. நேர்வகடு எடுப்பதை எல்லோரும் விட்டு விட்டார்கள். அப்படியே குளிக்கிறாங்க, அப்படியே தலையை கூட முடியறது கிடையாது, பின்ற கிடையாது, போகிறாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு துக்கத்தில் தான் அப்படி இருக்கின்றதை பார்த்தோம். இப்படி துக்கமான நிகழ்ச்சி எங்கே நடக்கின்றது? எங்குமே இல்லையே. கோவிலில் கூட அப்படி தான் நடக்கின்றார்கள். இது மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன விதையை விதைத்தோமோ, எந்த செயலை செய்தோமோ, அதனுடைய பலனை முழுமையாக அனுபவித்தே தான் தீர வேண்டும். பொதுவாக கையை வீசி வீசி நடக்காமல், கையை கூப்பிய கரங்களுடன் வணங்கிய நிலையிலே இறை துதிகளை, இறை நாமாக்களை சின்முத்திரையுடன் இந்த மலைத்தலங்களை எல்லாம் கிரிவலம் செய்வது அற்புதமான பலன்களை உடனே கொடுக்கும். நீங்கள் கேட்கின்ற வரன்களையும் பொறுத்து பலன்கள் மாறுபட்டு விதவிதமாக கிடைக்கும். 7ஆம் தேதி பிறந்தவர்கள் மாதம், வருடம், பிறந்த தேதி இது எல்லாவற்றையும் கூட்டினால் 7ஆம் எண் வருபவர்கள் தை மாத வளர்ப்பிறை சப்தமி திதி நாளிலே தேனிமலை அல்லது மற்ற மலைத்தலங்களை கிரிவலம் செய்வது மிக மிக நல்லது. 7 விதமான காய்கறிகள் கலந்த நல்ல சுவையான உணவுகளை தானம், 7 நிறமுடைய ஆடைகள் தானம் இந்த பலன்களை அதிகமாக கொடுக்கும். மலை உச்சியில் உள்ள முருகப்பெருமானை 7 முறை அங்க பிரதர்ஷனம் செய்வது அதிலும் சிறந்தது. உடலில் வியாதியே இல்லாமல் நீடூடி வாழ்வார்கள். வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறி நல்லதே நடக்கும். இப்படி திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவாவசு வருஷம் தை மாதம் 11ஆம் தேதி 24 ஜனவரி மாதம் 2026 சனிக்கிழமை இன்று நள்ளிரவு 12:41 முதல் மறுநாள் தை மாதம் 12ஆம் நாள் 25 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:10 வரை இந்த வளர்ப்பிறை சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமையுடன் வருவது மிக நமக்கு பெரும் பாக்கியம். இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும். இதை எல்லோருக்கும் எடுத்து சொன்னால்
அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும். நல்லதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போமே. இப்படி பல ரகசியங்கள் ரத சப்தமி தாளிலே நீங்கள் அந்த சூரிய பகவான் ரதம் என்றால் 4 சக்கரம் கொண்ட தேர் அல்ல, ஒரே சக்கரம் இருக்கும். நாளைக்கு சூரிய பகவான் தனது தேரை ரதத்தை தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்துக்கு மாற்றி நாளையிலிருந்து உத்தராயணம் 6 மாதம் அப்படி செல்வார். நாளைக்கு ரத சப்தமியிலே நமது வாத்தியார் குறிப்பிட்டபடி இயற்கை இலைகளை வைத்து ஒவ்வொருவரும் குளிக்க பல நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கும், எதிர்காலத்தில் பயம் வராமல் இருப்பதற்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருப்பதற்கும் இன்னும் பல கோடி விதத்திலே ரகசியங்கள் உள்ள இயற்கை இலை குளியல் ஸ்நானத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரிலும் வீட்டிலும் இல்லத்திலும் செய்ய வேண்டும். 7 விதமான இயற்கையிலே அதில் எப்படியெல்லாம் அரிசிகளை வைக்க வேண்டும் என்கின்ற ரத சப்தமி குளியல் முறை ஸ்நான முறையை நமது அகஸ்திய விஜயத்திலே பார்த்து படித்து டவுன்லோடு செய்து நீங்கள் பின்பற்றி வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை என்றால் நீங்களே முடிவெடுத்து கொள்ள வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையவர்களா அருணாச்சலா.